லவ் வாங்க காத்து நிற்க ரோட்டுல மேடு உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா ஹெல்மெட்ட போடு சிங்கம் தலை இறங்கிருச்சு. வணக்கம், நான் உங்கள் அன்பரசன். இந்த ஹெல்மெட் ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு 2 3 நாள் முன்னாடி கூட அந்த ஸ்பீட் பிரேக் ஆட்டோட வந்து அம்மா இறந்துட்டாங்க. அந்த ஸ்பீட் பிரேக் வந்து போட்டுக்கிறது சரியில்லைங்க. ஆட்சி எதிரில் எல்லாம் சொன்னாங்க சரியில்லை, அது சரி பண்ணுங்க, இல்லை உயிர் போடணும். என்ட்ரிஸ்காரன் அம்மா சர்ச்சுக்கு போட்டு வந்தாங்க பிரேமான்னு சொல்லிட்டு, ரிலேஷன் தான் இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட் அது ஆகக்கூடாதுன்னு சொன்னா உரிய நடவடிக்கை காவல்துறையிலேருந்து ஆர்டிஓலேருந்து அப்புறம் பிடபிள்யூ எல்லாரும் எடுக்கணுங்க. ரெண்டாவது, ஹெல்மெட் இல்லாத யாரும் வண்டி ஓட்டாதீங்க. நிறைய ஆக்சிடென்ட் டெத்துங்கெல்லாம் ஆகிக்கிறதுனால போலீஸ் பண்றது கரெக்டு. ஹெல்மெட் போட சொல்றது உன்னுடைய சேஃப்டிக்காக தான் சொல்றாங்க. ஹெல்மெட் கண்டிப்பா போடணும். உங்க வீட்டுக்கு நீங்க சேஃப்டியா போடணும்னு சொன்னா ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் என்ன சொன்னா, குஷ்மான்னு சொல்லிட்டு பாப்பா 10th எக்ஸாம் எழுதிருந்துச்சு. அதை ஆதரிச்சு நம்ம சுரேஷ்குமார் எக்ஸ் மினிஸ்டர் பெங்களூரு பிஜேபி எம்எல்ஏ பேசுகிறாரு. அந்த பொண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆகுது, யாரா நீங்க உதவி பண்ணுங்க. அந்த வங்கி கணக்கெல்லாம் கொடுத்துக்குது. யாரோ டாக்டர் பையன் எழுதி சன்மேரிஸ்ல எக்ஸாம் லீவ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பாப்பாக்கு தங்க வயல யாராருக்கோ உதவி பண்றோம். தயவு செய்து உங்களால முடியுது 1 ரூபாய் கூட இருக்கட்டும், அந்த அக்கௌண்ட் நம்பர்ல போடுங்க. ஆப்ரேஷன் ஆகட்டும், பிவிசி எஸ்எல்சி நாளைக்கு ரிசல்ட் இருக்குது. பாப்பா பாஸ் ஆகும். ஃபர்தர் ஸ்டடிஸ் காசு தேவை. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் 13 lakhs 15 lakhs ஆகுதுன்றாங்க. பெரிய இருக்குது. எல்லாம் பெங்களூருலாம் உதவி பண்ணும்போது கேஜிஎஃப் நம்ம பண்ண மாட்டோமா? உதவினாலே கேஜிஎஃப் மனித நேயத்தோட வாழ்றோங்கிறாங்க. தயவு சேர்ந்து கல்லூரி மாணவர்கள், கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ், வியாபாரிங்க யாருன்னா உங்களால முடிஞ்சுது அந்த பாப்பாக்கு வந்து அந்த அக்கௌண்ட் அமௌண்ட் போடுங்க. நான் கூட பார்த்தேன், இப்போ சுரேஷ்குமார் பேசுகிறாரு. அதை பார்த்ததுனால தான் நானும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஜிடிவில. தயவு சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பாப்பாவுக்கு உதவி பண்ணுங்க. அது உங்க வீட்டு பொண்ணு இல்லை, நம்ம வீட்டு பொண்ணு, தங்க வயல் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணுங்க. நன்றி.